ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உப்பு பருப்பு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க கொஞ்ச நேரம். இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்ப இதோட பருப்பு பொங்கி வராம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கோம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா. உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம்னா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 8, எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க, நல்லா வெந்து வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை மத்து போட்டு கடைஞ்சிட்டு வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். அப்படியே கடையிறப்ப நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கடைஞ்சுக்கோங்க. பாருங்க பருப்பு கடைஞ்சி வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டோம். இப்ப நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடேறதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஜீரகமும் 4-5 மிளகும் எடுத்துருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை ஒரு கொத்து. அவ்வளவுதாங்க, நம்ம பருப்பு பாருங்க எப்படி நல்லா வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.